அன்னதானம் அப்படின்றது இயற்கை நியதிக்கு எதிரானது. இந்த அன்னதானங்கள் உண்மையிலேயே நிறுத்தப்படணும். இது நீங்கள் மனித நேயமாக பார்ப்பீங்க. உண்மையிலேயே இந்த அன்னதானங்கள் ஒழித்து கட்டப்படணும். அன்னதானங்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையான இலவசங்களும் ஒழித்து கட்டப்படணும். அப்போ இயலாமை நோயாளிகள் யார் காப்பாற்றுவா? அப்போ மாற்றுத்திறனாளிகள் யார் காப்பாற்றுவா? அதெல்லாம் இயற்கை என்ன செய்யணுமோ அது தானாக செய்யும். அது எப்படி செய்யும்னு நீ கேள்வி கேட்கக்கூடாது. இயற்கைக்கு தெரியும். இயற்கை தான் உன்னை படைச்சிச்சு. எல்லா பேரும் அன்னதானத்துக்கு பாட்டுங்க. மனித இனம் சாகுதா உயிரோடு இருக்கான்னு பார்த்துருவோம். பகிர்ந்து உண்டுதல் வேறு, அன்னதானம் வேறு. அன்னதானம் தடை செய்யப்படணும். அன்னதானம் இயற்கை சட்டத்துக்கு, இறைவன் சட்டத்துக்கு எதிரானது. இலவசங்கள் இறைவன் சட்டத்துக்கு எதிரானது. அதனால் ஒன்றுக்கு ஒரு விலை இருக்குது. இயற்கை அந்த விலையெல்லாம் வச்சுருக்கு. அந்த விலையை இலவசங்கள்ன்ற பேரில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய சில சுய நலத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க. அது புகழ் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கலாம். இல்லாட்டினா உங்களுடைய ஆணவ பற்றாக்குறை கூட நீங்கள் பண்ணுவீங்க. இப்படி அரவணைப்பு பற்றாக்குறை கூட பண்ணுவீங்க. இதுதான் உண்மை.